சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 20 நாட்களில் 17 கொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதன் பின்னணி என்ன? கடந்த மே 1ஆம் தேதி சென்னை திருமான்மையூரில் துக்க நிகழ்வில் நண்பர்கள் சதீஷ்குமார், அருண், தினேஷ் ஆகியோர் ஒன்றாக மது அருந்தி உள்ளனர். போதையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது புரோட்டாவில் மண் விழுந்ததில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு இரட்டை கொலையில் முடிந்தது. நண்பர்கள் அருண் மற்றும் சதீஷை சக நண்பர் தினேஷ் வெட்டி கொலை செய்தார். மே மாதம் 2ஆம் தேதி சென்னை அம்பத்தூரில் வசித்து வந்த வடமாநில தம்பதியருக்குள் ஏற்பட்ட தகராறில் மனைவி மீது சந்தேகமடைந்த கணவர் மனைவி ரஷ்ய கத்துன்னாவை அடித்தே கொலை செய்தார். இதில் கணவர் ஹரிஷ் பிரம்மாவை போலீசார் கைது செய்தனர். ராயப்பேட்டையில் இயங்கி வந்த மெட்ராஸ் கோர் சென்டர் என்ற போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற வந்த ராஜி என்பவர் மே 2ஆம் தேதி போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை என்ற பெயரில் ஊழியர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்டார். இதில் போதை மறுவாழ்வு மையத்தின் உரிமையாளர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மே 6ஆம் தேதி குன்றத்தூரில் ஒன்றாக மது அருந்திய நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தியாகராஜன் என்பவர் சக நண்பரான கண்ணன் என்பவரை அடித்து கொலை செய்தார். மது போதை வெறி கொலையில் முடிந்தது. மே 7ஆம் தேதி மயிலாப்பூரில் ஐடி கம்பெனி அதிபர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மனைவி அனுராதா ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த வழக்கில் புகார் கொடுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் ஆந்திரா வரை சென்ற தமிழக போலீசார் வாகன ஓட்டுநரான குற்றவாளி கிருஷ்ணாவை கைது செய்தனர். அத்துடன் கொள்ளையடிக்கப்பட்ட 160 சவரன் நகைகளை போலீசார் மீட்டனர். திமுக பிரமுகர் சக்கரபாணி வட்டிக்கு பணம் கொடுத்த இடத்தில் தமீம் பானு என்ற பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தமீம் பானு விலகிச் சென்றாலும் விடாமல் வீடு தேடி வந்த சக்கரபாணியை தமீம் பானு சகோதரர் பாஷாவுடன் சேர்ந்து கடந்த மே மாதம் 10ஆம் தேதி வெட்டி கொலை செய்தனர். சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி ஆட்டோவில் சென்று இருவரும் ஆற்றில் வீசிய நிலையில் இந்த வழக்கில் இதுவரை சக்கரபாணியின் தலையை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். மே 11ஆம் தேதி கள்ளக்காதலியுடன் தொடர்பில் இருந்த சக நண்பரான சுப்பிரமணியை மது அருந்த அழைத்துச் சென்ற ராமச்சந்திரன் மதுபோதை உச்சம் ஏறியதும் சுப்பிரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்தார். நண்பர்களுக்குள் சாதாரணமாக ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது. மே 11ஆம் தேதி அமெரிக்காவில் வங்கியில் பணியாற்றிவிட்டு வேலையை விட்டுவிட்டு ஊதாரியாக சுற்றிய மகனை தந்தை சிவக்குமார் திட்டியதால் மகன் சிவக்குமார் தந்தையை வெட்டி கொலை செய்தார். சென்னை மதுரவாயில் பகுதியில் மே 16ஆம் தேதி ராஜேந்திரன் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி புகார் கொடுத்தார். ஆனால் திடீர் திருப்பமாக ராஜேந்திரனின் மகள் மற்றும் மருமகனை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மது போதையில் தகராறு செய்தவரை குடும்பமே சேர்ந்து கொலை செய்தது அம்பலமானது. மே 16ஆம் தேதி விருந்து ஒன்றில் பங்கேற்றுவிட்டு குடும்பத்துடன் காரில் வந்த அதிமுக தொண்டர் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரனை லாரியை வைத்து மோதிய கும்பல் ஒன்று படுகொலை செய்யும் பகீர் காட்சிகள்தான் இவை.
தொழில் போட்டிதான் கொலைக்கு காரணம் என்ற நிலையில் இந்த வழக்கில் 5ற்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மே 17ஆம் தேதி பேத்தியுடன் தனியாக வீட்டில் வசித்தவர் மூதாட்டி வள்ளம்மா. இவர் வீட்டிற்கு கஞ்சா போதையில் வந்து தகராறில் ஈடுபட்ட விக்னேஷ் என்பவரை தட்டி கேட்டுள்ளார். ஆனால் கஞ்சா போதையில் இருந்த விக்னேஷ் மூதாட்டியை சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். மே 18ஆம் தேதி பாடி மேம்பாலத்தில் மது போதையில் பிளாட்பாரத்தில் தூங்குவதில் ஏற்பட்ட தகராறில் ஐயப்பன் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த போதை ஆசாமிகள் 2வரை போலீசார் கைது செய்தனர். சினிமாவை விஞ்சும் அளவிற்கு சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த 18ஆம் தேதி பைனான்சியர் ஆறுமுகம் நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட காட்சிகள்தான் இவை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இந்த கொலை நடந்ததாக ஆறுமுகம் அவரது கூட்டாளிகள் 2 கைது செய்யப்பட்டனர். மே 19ஆம் தேதி கொருக்குப்பேட்டை பகுதியில் போதை மாத்திரை வாங்கி கொடுப்பதாக 20,000 ரூபாய் ஏமாற்றிய ராகுல் 40 முறைக்கு மேல் கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதில் 20 வயதுடைய 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். போதை மாத்திரை விவகாரம் இளைஞர்களை குற்றவாளிகளாக்கியது. மே 20ஆம் தேதி வளசரவாக்கத்தில் ஊதாரியாக திரிந்த மகனுக்கு சொத்தை பிரித்துக் கொடுக்க மறுத்த தந்தை குமரேசன் என்பவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலையாளி மகனான குணசேகரன் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.